இந்த வீடியோவில் நம்ம கேன்சர் கீமோதெரப்பியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்னா இந்த கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். இந்த கீமோதெரப்பி பற்றி பல மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பியை பற்றி ஒரு பெரிய பயமே இருக்கும். இந்த கீமோதெரப்பினால அவங்களுக்கு பல வகையான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும், அதனால் அவங்க பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிரும்ன்ட்டு பல வகையான மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பற்றி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கீமோதெரப்பி பற்றி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் மற்றும் கன்ஃபியூஷனை போக்கிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கீமோதெரப்பின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடியது நம்ம பாடியில் ஐவி மூலமாக செலுத்தக்கூடிய ஒரு மெடிசின் தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த கீமோதெரப்பின்றது நம்ம பாடிக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம பாடியில் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த கேன்சர் செல்லுன்றது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய செல்னு சொல்கிறதுனால இந்த கீமோதெரப்பின்றது அந்த கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த கேன்சர் செல்ஸோடு சேர்த்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் டிவைடிங் செல்ஸை கூட இந்த கேன்சர் கீமோதெரப்பின்றது டிஸ்ட்ராய் பண்ணும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த வகையான செல்ஸ் எங்கெங்கே இருக்கும்னா நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸில் இருக்கும், நம்ம குடல் பகுதியில் லைனிங் லேயர்ஸில் இருக்கும், நம்ம ரத்த அணுக்கள்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பாடியில் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ். இந்த கீமோதெரப்பி இந்த செல்ஸை டேமேஜ் பண்ணுறது மூலமாக சில வகையான சைடு எஃபெக்ட்ஸை உண்டாக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் மோஸ்ட் காமனாக என்னன்னு பார்த்தா குமட்டல் ஏற்படலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், பேஷண்ட்டுக்கு வாமிட்டிங் ஏற்படலாம். மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸில் ஹேர் ஃபால் ஏற்படுறதை பார்க்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். ரத்த அணுக்கள் குறையிறது மூலமாக நம்ம பாடியோட இம்யூனிட்டி குறையலாம். இந்த இம்யூனிட்டி குறையிறதுனால சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். இது எல்லாமே கீமோதெரப்பினால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கீமோதெரப்பி நம்ம பாடியில் இருக்கிற வழக்கு தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த கீமோதெரப்பியோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் இந்த செல்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிட்டு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் மறைஞ்சிரும். இந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு பல வகையான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் சாப்பிடும் போது ஹெவி மீல்ஸாக எடுத்துக்காமல் அது ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸாக மாற்றிக்கங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன மீல்ஸாக எடுக்கும் போது நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அல்லது வாமிட்டிங் ஏற்படுறது குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, உங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க. க்ரௌடட் பிளேசஸ்க்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வெளியே போய் ஹோட்டல்லையோ அல்லது வெளிப்பகுதியில் போயிட்டு சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ அவாய்ட் பண்ண சொல்லுவோம். எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலும் அதை ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லுவோம். இந்த மாதிரியான அட்வைஸ் சொல்லும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியும். அடுத்து கீமோதெரப்பி டைமில் அதிகமாக தண்ணியை குடிக்கிறது மூலமாக நம்ம ப்ராப்பராக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுனால இந்த கீமோதெரப்பினால் உண்டாகக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம பாடியிலேருந்து வெளியேற்ற முடியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மேஜராக இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சிட முடியும். அடுத்து கீமோதெரப்பியில் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய சிம்டம் என்னன்னா, பேஷண்ட்டோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறது. பேஷண்ட்ஸ் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பல வகையான மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லைனா சில பேஷண்ட்ஸ் டிப்ரெஷனுக்கு கூட போகலாம். இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும் போது அவங்க ப்ராப்பரான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் தெரப்பி எடுக்கிறது மூலமாக அவங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் அவுட்கம்மும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, பேஷண்ட்டோட ஃபேமிலி சப்போர்ட்னு சொல்லுவோம். பேஷண்ட்டோட ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கார்டனிங் பண்ண சொல்லுவோம், புக்ஸ் எழுதுகிற ஹேபிட் இருந்தால் புக்ஸ் எழுத சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு மென்டலி ரிலாக்ஸ்டான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அது எல்லாமே பண்ணி இன்வால்வ்டாக இருக்க சொல்லுவோம். லாஸ்ட்டாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த கீமோதெரப்பியில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே டெம்ப்ரரியான சிம்டம்ஸ். இந்த கீமோதெரப்பி முடிஞ்சு சில வாரங்கள் அல்லது மாதங்களில் இந்த எல்லா சிம்டம்ஸுமே குறைஞ்சி நம்ம நார்மலாக மாறிடுவோன்றது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம கீமோதெரப்பியை பற்றி எந்த வகையான டவுட்ஸ் இல்லாமல் டாக்டர் அட்வைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கிறது நல்லது. நன்றி.